பெரியார் வந்து இந்த நாடை கெடுத்ததே மிச்சம், நல்லா தெரிஞ்சுக்க. பெரியார் என்னைக்கு இந்த நாடு, பெரியார் இன்னைக்கு திக கழகம் கூட பெரியார் கழகம் போராடி இருக்கு. பெரியாருக்கு இந்த நாட்டுக்கு என்னையா இருக்கு? ஆந்திரா பக்கம் போய் தொலைங்க எல்லாரும். உங்களுக்கு இங்க என்னையா இருக்கு? தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு பெரியாருக்கு என்ன இருக்கு அதை சொல்லி நான் கேட்கிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி சீமான் அவர்கள் பெரியாரை பத்தி கொஞ்சம் சர்ச்சையா பேசி விட்டாரு. அதனால சீமானுக்கு வந்து படும் கண்டனம் வந்து பெரியாரிஸ்ட் மத்தியில இருந்து வந்திருக்கு. அந்த பெரியாரிஸ்ட் பண்ணது தப்பா ரைட்டாங்கிறது இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு ஒரு விஷயம் புரியல சார், இந்த தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஆச்சு? பெரியாரை பத்தி ஒரு பொலிட்டீஷியன் தப்பா பேசிட்டாருன்னு சொல்லி பெரியார் கும்பல்லாம் கிளம்பி புரட்சிக்கு போயிட்டாங்க. இந்த படை போதுமா? இந்த படை போதுமா? இந்த படை போதுமா? ஓகே, அவர் தலைவரை திட்டாங்க, போயிட்டாங்க. ஓகே, ஒரு மாசம் முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணுக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சு. அதெல்லாம் ஏன் நீங்க போராடல மிஸ்டர் பெரியாரிஸ்ட் கும்பல்ஸ்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உங்க பெரியார் தானே சார் சொல்லியிருக்காரு, பெண் உரிமை பத்தி பேசின மனுஷன் தானே சார் உங்க பெரியார். அப்போ பெரியார் சொன்ன பெண் உரிமை உங்க பெரியார் கும்பலுக்கு ஏன் இல்ல? அந்த பொண்ணுக்காக போய் நீதி கேட்டிருக்கலாம்ல, கேட்கலையே. ஏன் கேட்கல? எல்லாம் பொலிட்டிக்ஸ், அரசியல். நீதாண்ட முதல் திருட, நீதாண்ட முதல் குற்றவாளி. மக்களே 2026 பார்த்து. கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி. கடவுள் மறுப்பு, கடவுள் இல்லவே இல்ல, கடவுளை கும்பிடுறவன் முட்டாள் அப்படின்னு சொன்னீங்க. ரைட்டு, ஓகே, அது உங்களோட கருத்து, நாங்க ஏத்துக்கிறோம். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்புனவன் அயோக்கியன், கடவுளை கும்பிடுறவன் காட்டுகிறாங்க பேர். ஆத்மா, மோட்சம், நரகம், மறுபிறப்பு, பிதிர்லோகம் ஆகியவர்களை கற்பித்தவன் அயோக்கியன், நம்புகிறவன் மடையன், இவற்றால் பலன் அனுபவிக்கிறவன் மகா மகா அயோக்கியன். அதுக்குன்னு கோயில் வாசல் முன்னாடி மட்டும் தான் ஒரு சிலையை வச்சிருக்கீங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றோம், கடவுள் இல்லவே இல்லை. அதான் அது ஏன் இந்து கோயில் வாசல்ல மட்டும் சொல்றீங்க? ஏன் மத்த புனித ஸ்தலங்கள் இருக்கே அங்கேயே வைக்கலாமே? நீங்க அங்கேயே வச்சிருந்தீங்க, நாங்க எல்லாரும் என்ன பண்ணிருப்போம்? கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேரு கோயிலே அடைஞ்சு கிடக்குறான் கடவுளை பார்க்கறதுக்கு. ஊருக்கு ஒரு சர்ச் இருக்கு, எப்படி ஒரு 1000-1000 பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை அடைஞ்சு கிடக்குறாங்க. அவங்களும் நம்ம கேட்கணும் இல்லையா? கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றோம். ஓகே, இவர் எல்லா கடவுளையும் எதுக்குறாருப்பா? கடவுள் நம்பிக்கை சுத்தமா இல்லாத மனுஷன் சொல்லிருக்கோம். ஆனா நீங்க அதையும் பண்ணலையே மிஸ்டர் பெரியார் கும்பல்ஸ். தமிழே முட்டா பசங்க பாக்க காட்டு மிராண்டிங்க பாக்க நான் சொன்ன போது குதிச்சானுங்க எல்லா பயிலும். தமிழ் வந்து காட்டு மிராண்டி மொழி, தமிழ ஒரு சனிய அப்படின்னு சொன்னவர் தான் உங்க தலைவர். நான் கேட்கிறேன், நீங்க இப்ப ஏன் சனியன் மொழியை பேசிட்டு இருக்கீங்க? ஃபாரின் லாங்குவேஜ் பேசி போராட்டம் பண்ண வேண்டியதானே? இல்ல தெலுங்கு லாங்குவேஜ் எடுத்து போராட்டம் பண்ண வேண்டியதானே? இல்ல மலையாளத்தை எடுத்து போராட்டம் பண்ண வேண்டியதானே? எதுக்கு தமிழ் பேசுறீங்க? மாட்னாடா மானஸ்த. நியாயமான கேள்வி தானே. நாங்களா இருந்தா அதான் நீங்க எங்கள்கிட்ட கேட்டிருப்பீங்க. அத கூட விடுங்க. திருக்குறள் இத்தனைக்கும் அது பகவத்கீதை கிடையாது, இல்ல ஒரு குரானோ இல்ல வந்து பைபிளோ அது கிடையாது. அது திருக்குறள், பொதுவான கருத்து தான் எல்லாத்துக்கும். அதுல எந்த ரிலீஜியன் வேறுபாடுகளும் அது கிடையாது. அதையே உங்க தலைவர் மலன் சொல்லிட்டாரு. துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி. நாங்க அதுக்கு என்ன சொன்னோம்? ஐயா அதுல நல்ல நல்ல கருத்து இருக்கே, அதெல்லாம் பார்க்கலாம் ஐயான்னு கேட்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க? தட்டுலதான் எல்லாம் நிறைய சாப்பாடு இருக்கு, நல்ல நல்ல சாப்பாடு, அதுல மலத்தை வச்சா நீங்க சாப்பிடுவீங்களான்னு கேட்டிருக்கீங்க. மாமா என்னது சோத்துல கல்லு? ஐயோ பொண்ணு வீட்டுக்காரன் வாடா. ஏனுங்க நான் தானுங்க. என்னடா சோத்துல கல்லு? ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரிதான் நானும் கேட்கிறேன். உங்க பெரியார் அவர்களும் சில கருத்துக்கள் வேறுபாடுகள் நிறைய சொல்லியிருப்பாரு. பல கருத்துக்கள் நல்ல கருத்துக்களா இருந்திருக்கும், சில கருத்துக்கள் முரண்பாடா இருந்திருக்கும். அதனால நாங்களும் இப்படி சொல்லாமா? பெரியாரிஸ்ட் வந்து ஃபேக் அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே, சண்டைக்கு வருவீங்களே. இதெல்லாம் தாண்டி ஒரு காமெடி என்னன்னா, பெரியாரை பத்தி சீமான் அவர்கள் தப்பா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பெரியாரிஸ்ட்லாம் கிளம்பி ஒரு மாநாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினாங்க. அந்த மாநாடுல வந்த கூட்டம் டிவிக்கே கூட்டத்தை மிஞ்சிட்டுங்க. அந்த வீடியோ வரும், நீங்களே பாருங்க. கூப்பிட்டீங்களா? ஐயோ நான் வாங்க கூப்பிட்டு கிரௌடா சார். ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்க. யார் பாது கிரௌடு? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ.
அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். பாத்தீங்களா பெரியாரிஸ்டோட கூட்டத்தை? எவனும் வரல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, எங்களோட நோக்கம் பெரியார தாக்கணும் இல்ல. இந்த பெரியார் பேரை சொல்லிட்டு இந்த பெருசா உருட்டுவானுங்களே, அவனுங்களை தாக்குறது தான் எங்களோட நோக்கம். ஏன் அப்படின்னா, கடவுள் கும்பிடுறது கும்பிடாது அவனோட விருப்பம். இதுதான் எல்லா மதத்திலயும் சொல்றாங்க. நம்பிட்டாங்க கையை கால வச்சு வாங்கி பிடிங்கிறாங்க, நீங்க மூடிட்டு போறாங்க. இவனா பெரியார் அவர்கள் ஜாதியை ஒழித்தாருன்னு சொல்லி நீங்க எல்லாம் பெருமைப்படுறீங்க. அப்படிப்பட்ட பெரியார் எதுக்கு இவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்கணும்? வீடியோ வரும் பாருங்க. அவரெல்லாம் அங்க போயிட்டாங்க, என்ன பெரியார் பக்கத்துல உட்கார வச்சுட்டு நீ ஐயா பாத்துக்கணும், உன் பேர் என்னன்னு கேட்டாரு அவரு. என் பேரை சொன்னேன், துரைமுருகன். நீ என்ன ஜாதின்னு கேட்டாரு, ஜாதியை சொன்னேன். நீ அவ்வளவுதான். தந்தை பெரியார் இவர் சந்தித்தது, நடந்த உரையாடல்கள் இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு மறக்காம என்ன சொல்லுவாங்கன்னா, திருமணத்துக்காக அவரை அழைப்பதற்காக இவங்க போயிருக்காங்க. அப்படியா, கல்யாணம் பண்ணிக்கிறியா? உமாநாத்துங்கிற பேரை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்கே, இந்த ஊர் இல்லையா எல்லாம் கேட்டுட்டு என்ன ஜாதி அப்படின்னு இருக்காரு, பார்ப்பனர் அப்படின்னு இருக்காங்க. ஐய, போயும் ஒரு பாப்பான நீ பண்ணிக்க போற, இந்த கல்யாணத்துக்கு நான் தலைமை தாங்கணும்னு வேற நீ கூப்பிடுற, எவ்வளவு உனக்கு தைரியம் இருக்கும் அப்படின்னு. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாறேன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது சந்தேகமா தான் இருக்கு. இல்ல இருக்கு, ஆனா இல்ல. எது எப்படியோ, சாமி கும்பிடுறோம் கும்பிடு, இல்லாதவன் கும்பிடாத. இதுக்கு எதுக்கு சண்டையை போட்டுக்கிட்டு? பெரியார பிடிச்சவங்க பெரியார வணங்குங்க, பெரியார பிடிக்கல அதை விமர்சிக்காதீங்க. ஓகே, எனிவே தேங்க்யூ. திராவிட நாடு கோரிக்கையை வச்சாருங்கிறீங்க, தமிழ்நாட்டு கோரிக்கையை அவர் எதிர்த்தாரா இல்லையா? அதுதான் இங்க கேள்வி. சரி, அப்ப அவர் உண்மையாகவே தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் ஒரு பேச்செல்லாம் பேசல. அவரை பின்பற்றி வந்தவர்களும் அதுக்காக உண்மையா பேசல. போராளின்னு நான் சொல்றேன் பாரிசாலன். அவர் புரளி, இவ்வளவுதான் விஷயம். பெரியார் ஒரு புரளி. நீங்கள் இன்னும் பெரியாரை படித்தால் கொஞ்சம் நான் இதுக்கு மேல படிச்சேன்னா எனக்கு கோவம் வந்துடும். நீங்க வீரமணி அவர்கள் எழுதிய வரலாறையே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அவர் தான் யுனெஸ்கோ புத்தகம் எல்லாம் போடுவாரு. அவர் வரலாறு படிச்சீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். நீங்க பொதுப்படியா தான் நீங்க அணுகணும். ஈவேரா மேல எந்தவித விருப்பின்றி நீங்க அணுகுங்க. நீங்க பாக்குறீங்களோன்னு எங்க அப்பாவே ஒரு காலத்துல பெரியாரிஸ்டுங்க. எங்க முதலாம் ஆண்டு போய் நான் சேரும் பொழுது உங்களுக்கு பிடித்த தலைவரை பத்தி பேசினா ஈவேரா பத்தி பேசினேன். நான் சும்மாலாம் கிடையாது, நான் படித்தவன் தான். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னு வருதுன்னா, தமிழா ஈவேராவா நான் இங்க வரும்போது தமிழர்களுக்கு எதிராகத்தான் ஈவேரா நின்றுக்கிறார். இதுல நீங்க மறைக்கவே முடியாது. தமிழ் தேசியமா இல்ல திராவிடமான்னு வந்தா, திராவிடம் தமிழ் தேசியத்திற்கு எதிராகத்தான் நின்றுக்கிறது. திராவிட இயக்கங்கள் பேசியது தானுங்க தமிழ் தேசியம். இது இப்படியே ஏமாத்திக்கிட்டு இருந்தா நான் என்னங்க பண்ண முடியும்? மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுண்ணே, ஒரு குத்து குத்துங்க. அப்படியா?